ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 12 திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. ஒரே ஒரு வெற்றிலை போதும் ஒட்டுமொத்த கடனம் தீர்ந்து ராஜயோகம் பெறுவதற்கான அற்புதமான பரிகார முறை. அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெற்றிலை வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு தமிழ் மாதத்திலையும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அதுவே புது வருடம் பிறந்து சித்திரை மாதத்துல வரக்கூடிய முதல் பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு எக்கச்சக்கமான மகத்துவங்கள் இருக்குதாம். இந்த நாள்ல என்ன விதமான கடவுள்களை வணங்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம், அதை விட முக்கியமானது நம்மளோட பாவங்களை போக்கிக்கிறதுக்கான என்ன வழிபாடு செய்யணுங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். சொல்ல போனா இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தர் அவதரித்த நாளா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த சித்திரகுப்தர் யாரு? நாம இங்க பூமியில செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை நோட்ல எழுதி வைக்கக்கூடியவர். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வணங்கினா இதுவரைக்கும் நாம செய்த பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் விமோச்சனம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சொல்ல போனா சித்திரகுப்தரை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வணங்குறது நாம செய்த பாவங்களை விலக்கிக்கிறதுக்காக கிடையாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல பாவம் செய்யாத மாதிரி இருக்கக்கூடிய மனநிலையை சித்திரகுப்தர் நமக்கு வாரி வழங்குவார். நீங்க அதிகமா புண்ணியங்கள் செய்யும் போது இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமை வந்திருக்கு. பொதுவா திங்கட்கிழமைய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் நம்ம கருதுவோம். சோமவாரம் அப்படின்னு சொன்னாலே அது சிவபெருமான வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். அது கூட சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது. பௌர்ணமினா என்ன? முழு நிலவு. நிலவுனா சந்திர பகவான். இந்த மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் இருக்காருல்ல, இவர் தான் நமக்கு மனசு தெளிவுபடுத்தக்கூடியவர். நம்மளோட மனசு அலைபாய விடாம நல்ல எண்ணங்களை மட்டும் நினைக்க வைக்கிறதுக்கான அற்புதமான வழிவகையை இந்த சந்திர பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை தான் சிவபெருமான் சந்திர பகவானுக்கு கொடுத்தாரு. இந்த நாள்ல நீங்க சிவபெருமானை வணங்கும் போது சந்திர பகவானுக்கு என்ன அருள் புரிஞ்சுங்களோ அதே மாதிரி வரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு நீங்க சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கணும். இது போக சித்திரகுப்தர் வழிபாடு அப்படிங்கிறது நீங்க ஸ்பெஷலா எதுவும் பண்ண வேணாம். வீட்டுல சித்ரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய சில பொருட்களை தயார் செய்து படைக்கலாம். அது போக நீங்க பிரத்யேகமா ஒரு புது நோட்டு, ஒரு புது பேனா வாங்கி பூஜையில வச்சு பூஜை செய்யணும். இது சித்திரகுப்தருக்காக நாம வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான முறை. நீங்க புதுசா நோட்டு பேனா வைத்து பூஜை பண்ணும்போது சித்திரை மாதம் பிறந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமில இருந்து நீங்க புது கணக்கு ஆரம்பிக்க போறீங்க. அதாவது உங்க வாழ்க்கை புதுசா தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி கணக்கை வச்சுக்கிட்டு நீங்க அந்த நோட்டு பேனாவை வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சத்தியநாராயண பூஜை செய்யறதுக்கான உகந்த நாளும் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி தான். இன்னொரு பக்கம் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்துள்ளதும் இந்த நாள்ல தான். இப்படி பலவிதமான நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி இந்த வருஷம் மே 12ஆம் தேதி வருது. சொல்ல போனா மே 11ஆம் தேதி இரவு 8:45 இந்த பௌர்ணமி தேதி ஆரம்பிச்சிடுது. அது மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:44 வரைக்கும் இருக்கு. திங்கட்கிழமை அப்படிங்கிறதால காலையில 7:30-9 ராகு காலம், காலையில 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க சித்ரா பௌர்ணமியான வழிபாட்டை செய்யலாம். சிவாலயத்துக்கு போங்க. முடிஞ்சா உங்க வீடு பக்கத்துல திருவண்ணாமலை கோவில் பக்கமா இருந்துச்சுன்னா தாராளமா கிரிவலம் போங்க. பௌர்ணமியில கிரிவலம் போறது விசேஷம். அது முடியாதவங்க உங்க வீடு பக்கத்துல என்ன சிவாலயம் இருக்கோ அந்த கோவில் பிரகாரத்தை 9 முறை வலம் வாங்க. அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செஞ்ச பலனை நீங்க உங்க வீட்டு பக்கத்துல ஏற்படுத்திக்க முடியும். இது போக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, ஒரே ஒரு வெற்றிலை போதும். அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை வச்சுக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல, அதாவது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது பௌர்ணமி முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய நேரம். அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மாலை ஒரு 6:30 முழு நிலவு பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு நீங்க என்னென்ன நைவேத்தியம் செஞ்சு படைக்கணுமோ எல்லாத்தையும் படைச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெற்றிலை, அந்த வெற்றிலையில இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எழுதணும். அதாவது இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் விநாயகர் பெருமானுக்கும் அற்புதமான ஒரு குறியீடு தான் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல். இத ஒரு சந்தனத்தை எடுத்து அந்த வெற்றிலையோட மேல் பகுதியில இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வரைஞ்சிட்டு அதோட ஒரு முனைகள்லையும் குங்குமத்தால பொட்டு வைக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்வஸ்திக் சிம்பலோட நடுப்பகுதியில மையப்பகுதியிலையும் ஒரு பொட்டு வைக்கணும். மொத்தமா இப்ப 5 பொட்டு வச்சிருப்பீங்க. முடிஞ்ச அந்த சந்தனத்தை சாதாரண தண்ணீர்ல குழைக்காம வீட்டுல அபிஷேகத்துக்கு பன்னீர் வச்சிருப்பீங்க. அந்த பன்னீர்ல சந்தனத்தை குழைத்து அதுல எடுத்து நீங்க இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வரைஞ்சி அதுக்கு மேல பொட்டு வச்சுக்கணும். இதை அப்படியே உங்க வீட்டோட பூஜை அறையில எடுத்துட்டு போய் வைக்கணும். பூஜையில வச்சு சிவபெருமானையும் சந்திர பகவானையும் அதே மாதிரி சித்திரகுப்தரையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வெற்றிலைய உங்க வீட்டுல யாராவது ஒரு நபர், முடிஞ்சா எல்லா நபரும் கூட அந்த கைகளால ஏந்திக்கோங்க. ஒரு தட்டு மேல அந்த வெற்றிலையை வச்சு அது மேல ₹1 நாணயத்தை வச்சுட்டு அப்படியே இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கோ இல்ல நிலைவாசல் படிக்கோ வந்துருங்க. உங்க வீட்டுல இருந்து பார்த்தா எந்த இடத்துல முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ
அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த வெற்றியோட போய் நின்னுடுங்க. நின்னுட்டு அந்த 2 கையால அந்த வெற்றிலை மேல வரைஞ்சிருக்கீங்கல்ல ஸ்வஸ்திக் சிம்பல் போட்டு, அந்த வெற்றிலைய அப்படியே சந்திர பகவான நோக்கி காமிங்க 2 கையால. காமிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் எடுத்து வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சுடுங்க. இந்த வெற்றிலைய எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பூஜை அறையில வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல பூஜை அறையில வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கோ, இல்ல எங்க நிலவு தெரியுதோ அங்க எடுத்து போய் சந்திர பகவான்ட்ட அந்த வெற்றிலைய காமிச்சுட்டு மறுபடியும் இந்த பூஜை அறையில வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுங்க. மறுநாள் அதாவது மே 13ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா தூங்கி எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில அந்த வெற்றிலை வச்சிருக்கீங்கல்ல, அதை எடுத்து உங்க வீட்டோட பணப்புழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய பணப்பெட்டி, பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இந்த மாதிரி இடத்துல அந்த ரூ. 1 நாணயத்தோட சில்லறை நாணயத்தோட போய் வச்சிடுங்க. அவ்வளவுதான். இப்படி வைக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா, சிவபெருமானோட அருளும் சந்திர பகவானோட அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். அது போக வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு வசிய பொருள். தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இந்த வெற்றிலை மிக முக்கியமானது. அது மேல விநாயகருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய அந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வரைஞ்சிருக்கும் போது சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்களுக்கு நடக்கும். அது குறிப்பா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அப்படி செய்யறதால இது மூலயமா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. பணப்புழக்கம் அதிகமா இருக்கிற இடத்துல வைக்கும்போது பணம் வீட்டுல தாராளமா புரளும். வறுமை அப்படிங்கிறது இருக்காது. வீண் விரயம், வீண் செலவுகள் குறைக்கப்படும். மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு பௌர்ணமி திதியில கண்டிப்பா அந்த வெற்றிலை காய்ந்து போயிருக்கும். அந்த பழைய வெற்றிலை எடுத்து கால்படத்துல விட்டுட்டு மறுபடியும் புதுசா இதே மாதிரி ஒரு வெற்றிலையை தயார் செய்து அது மேல அந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வரைஞ்சி பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போயிட்டு சந்திர பகவான்கிட்ட காமிச்சிட்டு மறுபடியும் பூஜையில கொண்டு வந்து வச்சிடுங்க இரவு முழுக்க. மறுநாள் அதை எடுத்து பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டில பத்திரப்படுத்திக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த வெற்றிலையை மாத்தினா போதும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கூடுமான அளவுக்கு தான தர்மங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. திங்கட்கிழமையில இந்த சித்ரா பௌர்ணமி இருக்கிறது விசேஷம் சொல்லியிருந்தோம். திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய நெல் இருக்குல்ல, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பச்சரிசியை நீங்க தானமா கொடுக்கலாம். கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கோ இல்ல பசுமாடை வைத்திருக்கிறவங்களுக்கோ பச்சரிசியை தானமா கொடுக்கறது விசேஷம். முடிஞ்சா நைவேத்தியம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். கட்டாயம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவாலயத்துல கூட்டம் அலை மோதும். உங்களால ஒரு 500 பேருக்கோ 1000 பேருக்கோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நைவேத்தியம் தயார் செய்து கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு 5 பக்தர்களுக்காவது உங்க கையால கொடுங்க. கூடவே இந்த வெற்றிலை பரிகாரத்தையும் செய்யுங்க. அதே மாதிரி கட்டாயம் அந்த நோட்டு பேனா வாங்க மறந்துடாதீங்க. சித்ரகுப்தர் புதுசா கணக்கு ஆரம்பித்து இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களும் நல்ல விஷயமா மாறுவதற்கான வழிவகையை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த நோட்டு பேனா வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்துங்க. இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு உங்க வாழ்க்கை அந்த முழு நிலவு போல கண்டிப்பா பிரகாசமா இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.